தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தை யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வரை உள்ள இறை வாக்கியத்தை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இயேசு சென்று கொண்டிருந்த பொழுது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு பொருள் அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்து அக்கம் பக்கத்தாரிடம் அவர் பிச்சை எடுத்து கொண்டு இருந்ததை முன்பு பார்த்தோரும் அங்கே அமர்ந்து, பிச்சை எடுத்து கொண்டவர் இவர்தானே என்று பேசிக்கொண்டனர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பிறவியிலேயே குருடனான ஒருவனை கண்டு தன்னுடைய உமிழ்நீரை கீழே துப்பி அந்த மண்ணிலிருந்து வந்த அந்த உமிழ்நீரிலிருந்து வந்த சேற்றை அவனுடைய கண்களிலே தடவி சீலோவாம் என்ற குளத்தில் போய் கழுவும் என்று சொல்லுகின்றார். சீலோவாம் என்றால் இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள். இறைவன் தன்னுடைய முழு ஆற்றலையும் அந்த சீலோவாம் குளத்திலே இருக்கின்றார் என்பது பொருள். தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், மலை பிரசங்கத்தின் போது திரு தூதர்கள் படகிலே கடலில் வருகின்ற பொழுது, அவர் கடல் மீது நடந்து வருகின்ற பொழுது சீடர்கள் பேய் என்று அஞ்சி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகின்றார்கள். திருத்தூதர் பேதுரு என்ன சொல்கின்றார்? நானும் இறங்கி நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்கின்றார். அவர் இறந்து நடந்து செல்லுகின்ற பொழுது அவருடைய இறை பற்றிலிருந்து விலகி சென்று தன்மயமாகவே அவர் செயல்பட ஆரம்பித்தார். அப்பொழுது மூழ்க ஆரம்பிக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சீலோவாம் குளம் என்பது கடவுளால் அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பது பொருளாகும். பார்வையற்றவர்களை பார்க்கின்ற பொழுது நாம் சிந்திக்கின்றோம், பிறவிலேயே குருடனாக இருந்த அந்த பார்வையற்றவர்களுக்கு யூத சங்கத்திலே அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அவன் பாவியாக அவனுடைய பெற்றோர்கள் பெற்றெடுத்ததால் அவன் குருடனாக பிறந்தான். அவன் ஒரு பெரும் பாவி என்று யூத சங்கம் சொல்லுகின்றது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இதய ஒளியை ஏற்படுத்தி கொள்ள, இதயத்திலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் பார்வையற்றவனாக இருக்கின்றான். அவன் மற்றவர்கள் முன்னிலையில் பார்வை பெறுகின்ற பொழுது கடவுளுடைய வெளிப்பாடு அங்கே இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்த ஆண்டவர் இத்தகைய ஒரு பிறவியை கொடுத்திருக்கின்றார் என்று நாம் சொல்லுவோம். நாம் அறிந்து கொள்ளுகின்றோம், நாம் உணர்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒருவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவரை பார்த்து கேட்ட கேள்வி ஒன்றுதான். அன்பு சகோதரரே, எவ்வளவு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களே, அது எப்படி என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறிய பதில் இதுதான்.
நாம் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கண்டு அதையே உள்ளத்திலே ஏற்று நாம் அதையே சிந்தித்து கொண்டு இருந்தோம் என்றால் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த படைப்பு, அந்த வாழ்வு வீணாக போய்விடும். அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை இன்னும் அதிகமாக எப்படி நாம் சிறப்பாக செய்யலாம் என்பதை சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய பார்வையில் மகிழ்ச்சியாக இருப்போம், ஆண்டவரோடு கூட ஒன்றித்திருப்போம் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த பார்வையற்ற அந்த குருடனுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற ஓமையில் இதைத்தான் சொல்லுகின்றார். நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்று சொல்லுகின்றார். அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு தன்னுடைய குளத்திலே போய் கழுவும் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் கழுவி முழுமையாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போய் கழுவுகின்றான், பார்வை பெறுகின்றான். மக்கள் முன்னிலையில் இவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தானே, இவன்தானே, இவன் எப்படி பார்க்கின்றான் என்று பேசுகின்ற அளவுக்கு ஆண்டவர் மீது அவன் விசுவாசம் கொண்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் இந்த தபக்காலத்தில் சிந்திக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கின்ற வாசகங்கள், நற்செய்தி வாசகங்கள் அனைத்துமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற வார்த்தையாக நாம் அவரிடத்திலே சென்று அவரோடு அமர்ந்து அவரோடு பந்தியில் அமர்ந்து உண்ட சீடர்களைப் போல் நாமும் அமர்ந்து உண்ணக்கூடிய ஆற்றலை கொடுப்பவராக இருக்கின்றார் என்பதை விசுவாசத்தின் அறிக்கை நமக்கு சொல்லுகின்றது. தொடர்ந்து ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்றோம், உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்கின்றோம். இந்த தவ நாட்களில் ஆண்டவரே உண்ணா நோன்பிருந்து உம்முடைய பாடுகளை சிந்திக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரே நீர் எனக்காக காரி உமிழப்பட்டீரே, எனக்காக சிலுவையில் அறையப்பட்டரே, எனக்காக கன்னத்தில் அறையப்பட்டீரே, எனக்காக கசையடிப்பட்டீரே, எனக்காக முள்முடி சுட்டப்பட்டீரே, கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் ஆண்டவரே எனக்காக நீர் சிந்தினீரே. அதிலிருந்து ஒரு சிலவற்றையாவது நாங்கள் பகிர்ந்து கொண்டு அவற்றை பெற்றுக்கொண்டு உம்மோடு வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆம் ஆண்டவரே, அந்த ஆற்றலில் இருந்து நாங்கள் முழுமையாக பலம் அடைந்து உம்முடைய ஒரு சொட்டு இரத்தத்திலிருந்து நாங்கள் கழுவப்பட்டு உம்மை போல் வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. படைப்பின் தொடக்கத்திலே ஆண்டவரே தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைப்போமா என்று நீர் மனிதனை படைத்தீரே. உம்முடைய சாயலாகவும் உம்முடைய பாவனையாகவும் இருக்கின்ற நாங்கள் உம்மில் ஒன்றித்து வாழக்கூடிய ஆற்றலை இந்த தவக்காலம் எங்களுக்கு அதிகப்படுத்துவதாக. இந்த தவக்காலம் மற்றும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற பிச்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர கிருபை செய்தருளும் ஆண்டவரே. சிறப்பாக ஆண்டவரே, இதோ பல நாடுகளுக்கு மத்தியில் போர்க்களம் உண்டு ஆண்டவரே. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை இழக்கின்றார்கள். உம்மால் படைக்கப்பட்ட மக்கள் உம்முடைய தூய ஆவியால் அந்த சண்டை நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாநிலத்திலே அந்த நாட்டிலே இருக்கின்ற தலைவர்களுடைய உள்ளத்திலே உம்முடைய தூய ஆவியை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் நிரப்பி அவர்களை சமாதானத்தை நிலைநிறுத்த கிருபை செய்திடணும் ஆண்டவரே. நோவா பட்டகத்திலே 40 இரவும் 40 பகலும் நீர் மழை பொழிய செய்து 150 நாட்கள் முழுவதும் மழை வெள்ளம் வடியாமல் நோவா மிதந்து கொண்டிருந்தாரே ஆண்டவரே. இதோ சண்டையினால் ஆண்டவரே, இதோ நாடுகளுக்கிடையே நடக்கின்ற போர்க்களத்தில் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை இழக்கின்றார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நீர் உம்முடைய தூய ஆவியின் கொடையால் நிரப்பி அந்த நாட்டு தலைவர்கள் உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே